ஓ இதுவா? ஐயோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மைனாக்கோட நெட் ஒர்த் இதுல பாதிங்க வச்சிருக்கோம், மீதி எவ்வளவு? மீதி crores எங்க? எப்படி நெட்? ரஞ்சித் இந்த பாதி பழத்தெல்லாம் தூக்கி எங்க வச்சிருக்க? இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கொட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. மருமகளே இல்ல, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. மகளை ஒரு மாதிரி பாக்குறது, மருமகளை ஒரு மாதிரி பாக்குறது, தான் புள்ளைய ஒரு மாதிரி அதுக்கு பாக்குறது. நீங்களே சண்டெல்லாம் போட்டுருக்கீங்களா? இதே இப்போ உங்க பொண்ணு பேச பண்ணா மாட்டாங்க, பேச மாட்டான். நான் வந்து அதாவது ECRல வந்து ஒரு 5 கோடி மதிப்புள்ள பங்களா நீங்க புக் பண்ணிருக்கீங்க. சிரிக்காத, இது பண்ணாத. தேங்க்யூ. எங்க 2 பேருக்கு ஏதாவது சண்டை வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு யோகி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் ஃபாலோ பண்ணல. அப்படி இல்லாம எப்படி ஆயிருச்சுன்னு சொல்லு. எப்படி ஆயிருச்சு? அந்த ஒரு இன்சிடென்ட்டே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் நான். அதுதான் இதெல்லாம் நல்ல கதையா இருக்கே உங்க கதை. எல்லாம் பேசிட்டு வரான், எல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு வரான், அப்புறம் வந்து எதுவுமே என்னால அப்படிலாம் ரியாக்ட் பண்ண முடியாது. ஃபேமிலினா அப்படிதானே இருக்கும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்க முடியாது. வெளியே உள்ளவங்க என்ன வேணா நினைக்கட்டும், பிரச்சனை இல்லை. இது பண்ணணும், இது இப்படி இருக்கு, நம்ம கொஞ்சம் டைம் வரும்போது பேசலாம். எல்லா டைமும் பேசினா ஈஸியா சொல்றான். அதாவது ஏதோ ஒரு டைம்ல ஆனா நான் ஃபேஸ் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ யோகி சப்போஸ் வந்து வீட்டுல சண்டை போட்டு இவன் பேசல அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன். நல்லா பேசலன்னா நான் காரணம், இல்ல வந்துட்டு ரூம்ல சைலண்டா இருந்தா நான் காரணம். அப்படி யார் சொல்வா? வீட்டுல இருக்கிற எல்லாருமே வரைஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவன் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இது இப்படி இருந்துடா, அப்படி எல்லாமே நான் கேட்டுப்பேன். அப்ப அந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். மண்ணாங்கட்டி. அதாவது ECRல வந்து ஒரு 5 கோடி மதிப்புள்ள பங்களா நீங்க புக் பண்ணிருக்கீங்க. சிரிக்காத, இது பண்ணாத. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததா வந்து இப்ப அடுத்து ஒரு பல கோடி கொடுத்து ஒரு இடம் பிளாக் பண்ண போறீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ள இருக்கா? அதை நான் இப்ப எடுத்து வந்து காட்டுறேன். ஏன்னா இப்பெல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏதாவது ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் சொல்றது இல்லை. ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய தேவதைகள் இருக்குமா, சதாஸ்து அப்படின்னு சொல்லிடுவா. சதாஸ்து அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி சொன்னா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ட்டு. சோ நான் இப்ப இல்ல அப்படின்னு சொன்னாலும் நடக்கும். இப்ப நீ சொன்னது நாம சொல்றேன், ஒருவேளை தேவதைகள் இருந்து சதாஸ்து அப்படின்னா எனக்கு நடக்கும். எங்களுடைய போன வாரம் மைனா விங்ஸ் விளாக் பாத்தியா இல்லையா? வாடகை வீட்டை கால் பண்ணி இன்னொரு வாடகை வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அழகா எடுத்துட்டு போல. நானு போ எடுத்துறப்போ போ. சரி, அப்போ சொந்த வீடு மதுரையில வாங்கிட்டீங்க. உருட்டு உருட்டு ஆமா அது வாங்கிட்டேன். என்ன இது சென்னையில நான் இன்னும் வாங்கல. எப்ப வாங்க போய் கிரகப்பிரவேசம் எப்ப பண்றோம்? நான் வந்து கூடிய சீக்கிரம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். கடவுளா பார்த்து கொஞ்சம் காசு மலையை கொடுத்தாருன்னா வாங்கி புக். இல்ல ஆனா சீரியஸ் நோட், சென்னையில ஒரு சொந்த வீடு அப்படின்றதுக்கான பிளானிங் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லடா இப்ப ஆக்சுவலா ஒன்றும் சொல்லணும்னா எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. லைக் வீட்டு வாடகை தான். ஸோ இருந்தாலுமே இந்த வாடகை, மற்ற கார் டியூவா இருக்கட்டும், நாங்கள் கேமராவுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே நாங்கள் போட்டிருக்க இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த செலவு மட்டுமே எக்கச்சக்கமாக போகுது. அதனால வந்து அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது நாங்கள் வருஷம் அந்த பிளான் போட்டுட்டு தான் இருக்கோம். அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு தான். வாங்கிடுவோம். சூப்பர். ஓகே, வாங்குவோம்லப்பா, வாங்குவோம். அதோட ஹோம் டூர் நம்ம வந்து எடுக்கலாம். 2 பேருமே சேர்ந்து வாங்குவோம். நீங்களே வந்து ஹோம் டூர் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ நான் போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். அதை எடுத்துட்டு வரேன். ஓ இதுவா? ஐயோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. 2000 ரூபாய் நோட்லாம் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது, இங்க வச்சிருக்காங்க. இல்ல இந்த 2 நோட்டு வச்சு ஒரு பர்ஃபி மிட்டாய் மட்டும் வாங்கி. ஆக்சுவலா இது ஃபுல்லா ஷூட்டிங் நோட் தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சும் இப்ப இதெல்லாம் கொட்டி பல கோடிக்கு அதிபர் பணத்தை பதுக்க வைத்த மைனாவை பாருங்கள், பல கோடிக்கு அதிபதியான யோகேஸ்வராமை பாருங்கள் அப்படின்னு. மக்களே இதெல்லாம் பாருங்க, 100 ரூபா 200 ரூபா கலந்த மாதிரி ஒரு நோட் அடிச்சிருக்காங்க. இது டம்மி நோட்டுங்க, அத பாருங்க. நோட்டு ஏன்பா கிழிக்கிற? பரவாயில்ல, கிழிக்கலாம், பேப்பர் தானே. ஆமாடா, இதுவே ஒரிஜினல் பேப்பரா இருந்தா கிழிப்பாங்களா? ஃபுல் ஆஃப் ஃபன். இந்த பாருங்க, இங்கேயே போட்டுருக்கு பாரு, ஃபுல் ஆஃப் ஃபன். இந்த ரூபாய் வந்து ஃபுல் ஆஃப் ஃபன். சோ வந்து யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். சரி, மைனாக்கோட நெட் ஒர்த் இதுல பாதிங்க வச்சிருக்கோம், மீதி எவ்வளவு? மீதி crores எங்க? எப்படி நெட் ஒர்த்? இது ரஞ்சித் அந்த பாத்ரூம்ல இருக்க பக்கெட் எடுத்துட்டு வா. ரஞ்சித் இந்த பாதி பழத்தெல்லாம் தூக்கி எங்க வச்சிருக்க? இது ஆக்சுவலா மொத்தமா எவ்வளவு கூட வாங்கணும்? இந்த பணத்தையும் நாங்க கொடுக்கறதுக்கு ஒரு பணம் செலவு பண்ணி வாங்கணும், தெரியும்ல? நான் கூட நீங்க கூப்பிட்டு டே விளக்கமா இருங்க கேட்க போறீங்களா?
நான் இருந்துட்டேன் இன்னும் அந்த இவ்வளவுதான் வாங்கி வச்சு, இவ்வளவுதான் எங்களோட சொத்து. மைனாக்கா அலர்ட்டா இருக்கீங்களா மைனாக்கா? யோகியண்ணா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. 2 யோகியண்ணா ஊங்குறீங்களே. இல்ல நான் தான் யோகி. ஓகே யோகி பாடி லாங்குவேஜ் என்ன உள்ள ஒரு தாண்டி வச்சிருக்கோம். ரெடி ஆக்ஷன். யோகி இந்தா உனக்காக ஸ்பெஷலாக பண்ணது. அப்படியாப்பா? என்னப்பா அது? நான் சாப்பிட்டு சொல்லு. என்னவா இருக்கும்? நான்வெஜ்ஜா வெஜ்ஜாப்பா? சாப்பிடுவோம் ப்ளீஸ். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னடி இது? தெரியல உனக்கு? என்னடி என்னது உண்மையை சொல்றீங்க? நல்லா பாரு. தெரியல உனக்கு? இது என்ன ஞாபகம் வரல? என்னப்பா சொல்லுப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போய் சாப்பிட்டோமே, எனக்கு ஞாபகம் இல்ல? எங்கடி போய் சாப்பிட்டோம்? இது என்னடி சொல்லு. உனக்கு பிடிச்ச கொலக்கேசியா பாஸ்தா? எருமை பாட்டு சாமி. என்னப்பா விழுவிழுன்னு இருக்கு? நீ சாப்பிடுப்பா. விழுவிழுன்னு இருந்தா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்காக பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் உனக்கு தான் முதவாய். நல்லா இருக்கு, சாப்பிடு. நீ சாப்பிடுப்பா. இப்போ அப்படியே எனக்கு ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் ஒரு 500 அனுப்பிச்சு விடு. நான் ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அப்படிதான் சொல்லுவேன். இப்படி நான் சொல்லியிருக்கேன். இதே வந்து நீ சமைச்சு கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன்ல. அந்த சிக்கன் எல்லாம் கருகி போச்சா சாப்பிட்டேன்ல. நல்லா இருக்குப்பா அது. அந்த பிரியாணின்ற பேர்ல கிச்சடி பண்ணி கொடுத்திய சாப்பிட்டேன்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பிரியாணி பேர் கிச்சடி அது என்ன கதை? நல்லா இருக்குப்பா. இப்ப என்னப்பா அன்னைக்கு நான் வந்து கிச்சடி கேட்டப்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கணும். கிச்சடி ஆனதுக்கு நான் காரணம் இல்லப்பா, உங்க அம்மா தான்ப்பா காரணம். நான் கரெக்டா வந்து அளவு தண்ணி ஊத்தும் போது உங்க அம்மா தான் வந்துட்டு தம்பி எக்ஸ்ட்ராவா ஊத்துங்க அப்படின்னு சொன்னாலும் நான் ஊத்திட்டேன் தம்பி. ஊத்திட்டேன். நான் கேட்டப்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கணும். நான் இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த அப்ரிசியேஷன் எனக்கு வேணாம். அப்படியாப்பட்ட மண்ணாங்கட்ட அப்ரிசியேஷன் எனக்கு வேணாம். இல்லப்பா அது என்ன விஷயம்? என்ன விஷயம்னா? என்ன விஷயம்? ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரொம்ப நாள் ஆச்சு? போடும்போது அழகா இருக்கடி. சோலி முடிச்சு. அவ்வளவு விஷயம்னே. உண்மைதான். ஆக்சுவலா நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவான். ஆக்சுவலா உண்மையை சொல்லலாம். அவனுக்கு அந்த கொலன்னு இருக்கிறது பிடிக்காது. லைக் பால் கொழுக்கட்டை, இந்த பாயசம், இந்த மாதிரி விஷயம், பொங்கல், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே மேனேஜ் பண்ணுங்க. இந்த நான் சொல்றது இப்ப பால் கொழுக்கட்டை ஒரு மாதிரி எடுத்தா பிசு பிசுன்னு வரும்ல, அவாய்ட் அந்த மாதிரி நடுவுல ஏதோ கொலப்பசியான்னா என்னமோ கொலகேசியா பாஸ்தான்ட்டு நாங்க வந்து மிஸ்டர் தெரிய வரும்போது எங்களுக்கு அந்த கொலகேசியான்றது வந்து கிழங்கு. ஆக்சுவலா ஒரு கிழங்கு, கொலகேசியான்றது கருணக்கிழங்கு. அதுல வந்து ஆக்சுவலா வந்து நான் பாஸ்தா மேக் பண்ணி கொடுத்தேன். அத வீட்லயும் பண்ணி கொடுத்தா ஒரு வாட்டி. அப்போ நடந்து டேய் ஏதாவது கருகுதாடா உள்ள? நம்ம வயிறு தான் அப்படின்னு வாங்கி எங்க வயிறு தான் 2 மணி வரைக்கும் சாப்பாடு போடாம இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலா எங்களுக்கு யூஸ்வலா சொல்லணும்னா சண்டை வந்து வர்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்துக்கு தான் சண்டை வரும். அதே மாதிரி எங்க 2 பேருக்குமே உள்ள ஒரு விஷயம் வந்து இப்ப எங்க 2 பேருக்கு எப்பயாவது சண்டை வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு யோகி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் ஃபாலோ பண்ணல. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்துட்டு இந்த கல்யாணமாகி அந்த புது பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கும்ல, அது அந்த பையன் அப்படின்னு பாக்குறாரு. அந்த பையன் அதெல்லாம். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாரி கேட்கறது, இந்த இறங்கி போய் வா நான் பேசணும் கூட அப்படின்னு சொல்றது அப்படி இல்லாம எப்படி ஆயிருச்சுன்னு சொல்லு. எப்படி ஆயிருச்சு? அந்த ஒரு இன்சிடென்ட்டே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் நான். அதுதான். இதெல்லாம் நல்ல கதையா இருக்கே உன் கதை. எல்லாம் பேசிட்டு வரான், எல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு வரான். அப்புறம் வந்து எதுவுமே என்னால அப்படிலாம் ரியாக்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு அவ்வளவுதான். எனக்கு வந்து உட்காந்து இந்த பிரச்சனை எனக்கு ஹர்ட்டா இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு பிடிக்கல, இந்த விஷயம் நீ பண்ணாத அப்படின்னு வந்து மேக்ஸிமம் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது எங்க 2 பேர் சண்டையாவே இருக்காது. ஆமா அது உண்மைதான். அது வீட்ல ஏதாவது பிரச்சனையா வீட்ல யாரோடய சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை யூசுவலா நாங்க பேசியிருக்கோம், நிறைய வாட்டி பேசியிருக்கோம். நமக்குள்ள பிரச்சனை வருது நம்ம 2 பேருனால வரவே மாட்டேங்குது. சுத்தி இருக்கிற ஆட்களால மட்டும் தான் வருது. ஃபேமிலிலாம் அப்படிதானே இருக்கும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்க முடியாது. ஃபேமிலி அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாமே ஒரு கதவு மாதிரி தான். அவங்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, அது நம்ம தான் இது பண்ணணும். வெளியே உள்ளவங்க என்ன நினைக்கட்டும், பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை ஹர்ட் பண்றாங்க, இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம நிற்காம வேற யார் நிற்பாங்க? அதுக்காக நான் வந்து ஸ்டாண்டர்ட் எடுப்பேன். அது வந்து நீ வந்து பேசணும், இது பண்ணணும், இது இப்படி இருக்கு, நம்ம கொஞ்சம் டைம் வரும்போது பேசலாம். எல்லா டைமும் பேசினா வேலைக்கு வராது. ஏதாவது ஒரு டைம் பேசணும், அதுக்காக வெயிட் பண்ணு. இவன் ஈஸியா சொல்றான், அதாவது ஏதாவது ஒரு டைம்ல. ஆனா நான் ஃபேஸ் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ யோகி சப்போஸ் வந்து வீட்டில் சண்டை போட்டு இவன் பேசல அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன். ஓகேவா? இப்போ வந்து அவன் வந்து இப்போ நல்லா பேசிட்டேன்னா அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நல்லா பேசலன்னா நான் காரணம், இல்லை வந்துட்டு ரூம்ல சைலண்டா இருந்தா நான் காரணம். அங்கே யார் சொல்வா?
வீட்டுல இருக்கிற எல்லாருமே வரைஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஆமா நீதான் காரணம். சண்டை போட்டு நான் சோகமா இருப்பேன், அது தெரியும், வீட்டுக்கே தெரியும். ஒரு மாதிரி சைலண்டா போவேன், சைலண்டா வரும். அப்பா கேட்பாரு, நந்தினி நிம்மு என்ன பண்ண வர, என்ன ஒரு மாதிரி சோகமா போற, சாப்பிட 3 மாமியார் அப்போ இருக்கும். ஆனா மெயின் இப்ப எங்க அம்மா அப்பா கேட்கறது ஒரு விஷயம், என் மாமியாரும் அது கேட்பாங்க. ஸோ 3 பேருமே வந்து என்ன அவர் இப்படி இருக்காரு, இதனால தான் இது காரணம். இன்னும் கொஞ்சம் பர்சனலா பண்ணணும்னா அந்த பக்கம் போயிட்டோம்னா சுத்தம், அவன் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இது இப்படி இருந்துடா, அப்படி எல்லாமே நான் கேட்டுப்பேன். அப்ப அந்த மாதிரிலாம் அப்படின்னுவான். செம்ம கடுப்பாவும் பேச அப்படின்னா நான் இப்ப வந்து நம்ம எல்லாருமே அது இருக்கனால கூல் ஆகட்டும், கொஞ்சம் நம்ம மேல அக்கறை இருக்கிறது கொஞ்சம் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கூல் பண்ணலாம் அப்படின்னுவான். பட் ஃபேஸ் நான் தானே பண்றேன். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மண்ணாங்கட்டி பாருங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து உத்தம இல்லைன்ற ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து வந்து அவங்க சொல்லிட்டாங்க. பட் உங்களுக்கு உங்க மாமியாருக்கும் இருக்கிற பாண்டிங் எப்படியாப்பட்ட ஒரு பாண்டிங்? அவங்களுக்கு எபிசோட் நாங்க போட்டு காட்ட மாட்டோம். இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாமியார் மாமியார் இப்படிதான் போயிருக்கு. மருமகள் போயிட்டு. ஆமா, அந்த குக்கிங்லாம் வந்துட்டு குளிக்காம கிச்சனுக்குள்ள வந்தது, திட்டு வாங்குறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து வேற டாபிக் பேசுறாமா. ஸோ சுச்சுவேஷன் இப்போ அப்படி போயிடுது. ஸோ நாங்க எடுக்கிற டாபிக்கை பார்த்தாலே உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றது நாங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்பப்போ வரும். ஸோ சண்டைகள் இருக்கும், இவ்வளவு நேரம் கலகலகலகலன்னு பிள்ளை மாமி அப்படின்னதுக்கு அப்படி போயிடுச்சு எங்கேயோ. இல்ல சண்டைகள் இருக்கும், சச்சரவுலாம் இருக்கும். பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் தான் சொன்னேன், இதை விட மோசமா வந்து என்னன்னா, என் மாமியாருக்கு யோகி ரொம்ப பிடிக்கும். பொசசிவ் அது வந்து எல்லா மதர்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் யோகி கிட்ட ஒரு டைம் சொல்லும் போது நான் சொன்னேன், நான் நிறைய டைம் நான் மதரை அம்மாவோட சைட்ல இருந்து நான் நிறைய விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா, இது எண்ட் ஆஃப் த டே ஒரு பொசசிவ் தான், ஒரு பயம். அது எல்லா மாமியாருக்குமே அது இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு எங்க நம்ம பையன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவான், நம்ம பேச்சு கேட்க மாட்டான், அது யூஸ்வலாக அது இருக்கும். அதுதான் ஜென்ரலாக இருக்க விஷயம் தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் ஆக்சுவலாக என் மாமியார் பண்ணுறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு. பட் அது வந்து சம்டைம்ஸ் அந்த ஒரு அப்சன்ட் அப்படி போயிட்டு அப்படி வரும். திடீர்னு பார்த்தா மருமகளே இல்லை, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. என் மருமக மாதிரி யாருமே இல்லை, என் மருமக தான் எனக்கு மக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். லைக் நம்மளுக்கு எப்படி வந்துட்டு 2 ஃபேஸ் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் ஒரு யூஸ்வல் மாமியார் மருமக சண்டை வந்துகிட்டு தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அது நார்மலான பொண்ணாக இருந்தாலும் சரி, இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த விஷயங்கள். இந்த கம்பாரிசன் இருந்தது, மகளை ஒரு மாதிரி பார்க்கறது, மருமகளை ஒரு மாதிரி பார்க்கறது, தான் பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்கறது. நீங்களே சண்டைலாம் போட்டிருக்கீங்களா? இதே இப்போ உங்க பொண்ணு பேச மாட்டாங்க. நான் வந்து ஒரு வாட்டி தான் பேசுவேன். நான் தான் சொல்றேன், ஒரு வாட்டி தான் பேச மாட்டேன். நான் சொல்றேன், யோகிக்கு என்னோட அம்மாவும் ரொம்ப பிடிக்கும், என்னையும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு வந்து என்னையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அம்மாவையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாட்டி பேசுவேன். இது ஒரு பெரிய பிரச்சனை வெட்டிக்க போகுது, இதை இப்ப ஸ்டாப் பண்ணலன்னா ஸ்டாப் ஆகாது அப்படின் போது 2 பேரும் மியூச்சுவலா உட்கார வச்சு 2 பக்கமும் பேசாம பொதுநிலையா பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துருவேன். ஸோ அப்போ நான் சொல்லிடுவேன், தப்பு வந்து யார் பண்ணாலும் தப்பு தான், 2 பேர் சைட்லையும் சொல்லிடுவேன். அதே மாதிரி 2 பேர் சைட்லையும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அழுவாங்க, இது பண்ணுவாங்க, எனக்கு முத்தம் கொடுத்தா சரியாயிடும், ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். அவ்வளோதான். ஆனால் இதை வந்து உட்காந்து யோசிச்சு, மீன ராசிகள்லாம் உட்காந்து யோசிச்சு பைத்தியம் பிடிச்சி போய் அதை யோசிக்கக்கூடாது, அப்படியே விட்டுருணும். எங்கள் அம்மாவும் மீனராசி தான், 2 மீனராசி ஒரே நேரத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். பட் நான் என்ன பண்ணிடுவேன்னா, அப்படியே சரி ஓகே ஃபைன், இதை விட்டுருங்க, இப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு. அடுத்த क्वेश्चनமா கேளு. ஐயோ கேட்டு தொலை. சோ இப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படியே ஒரு சூப்பரான இதெல்லாம் இருக்கும்டா. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல மாமியார் மருமகளா இருக்கட்டும், மருமகன் மாப்பிள்ளையா இருக்கட்டும், அம்மா பொண்ணா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை வரும், ஒரு கலகம் வெடிக்கும், எல்லாமே பண்ணும். எண்ட் ஆஃப் த டே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஓகே டன், ஒரு கலகம் பிறந்தா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். லைக் ஓ நீங்கள் வந்து இப்படி நினச்சிருக்கீங்க, நான் இப்போ இதை நான் திருத்திக்கணும். நான் அந்த ஜோன் தான் எப்பவுமே. ஓ நீ என்ன பேசிட்டியா, என்ன பண்ணுற பாரு, அது கிடையாது. நம்ம இதில் வந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், இதில் நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, ஒரு படி இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான்
லைஃப் நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இருக்கணும். அது நடுவில் இந்த பசங்கள்லாம் வந்துட்டு ஹஸ்பண்டோட பையன் இதெல்லாம் ப்ளே பண்ணுற ரோல் வந்து அதுவுமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அம்மா வந்துனே வாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கேம்மா, என்னங்க வாடி அப்படி சொன்னால் நல்லா இருக்காது. உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஓ பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா அப்படி சொன்னாதான் அந்த ஒரு நல்லா இருக்கும். சீரியல் மாதிரியே போகும். நல்லா இருக்கும்டா. அதான் சீரியல் இதுதானே போகுது. இதெல்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, பட் என்ன பண்றது, ஐயோ கடவுளே சொல்லுங்க. பட் வந்துட்டு இல்ல, ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி நம்ம இருக்கும் பொழுது ஒரு இடத்துல சின்னதா வந்து நம்ம வீட்லயும் சில நேரங்கள் அந்த ஆர்டிஸ்டா இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு டிஃபரன்ஸ் வராம கிரவுண்டடா ஃபேமிலி. ஆக்சுவலா என்ன கேட்கவே வேணாம், என் வீட்டுல இல்லைன்னா யோகிட்ட அந்த மாதிரி கேளுங்க. நான் வந்து எப்பவுமே திட்டு வாங்குறது எங்கன்னா வீட்டுல தான். ஏன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அது தனியாவே பார்க்க முடியும். ஒர்க்கிங் ஒய்ஃப் வந்து வெளியும் வேலை பார்ப்பாங்க, வீட்லேயும் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 9 to 9 போவோம், அது டைம் டியூரேஷன். பட் ஆர்டிஸ்ட்டுக்கு டைம் கிடையாது. அவங்க என்ன டைம் போவாங்க, என்ன டைம் வருவாங்க, திடீர்னு வேறு ஷூட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த இருக்கிற டைம்லேயும் வேலை பார்க்குறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். நந்தினி வந்து வேலை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், ஷூட் முடிச்சுட்டு வந்திருப்பா, நைட்டு 4 மணி, விடிய காலையில் 4 மணிக்கு வந்திருப்பா, பார்த்தா 8 மணிக்கு ஏஞ்சி எனக்கு முன்னாடி ஏஞ்சி டீ போட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், துருவை பார்த்துக்கிறது, துணி மடிச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவம் வரும். நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் இது பண்ணுற, இல்லை டிஃபன்லாம் பண்ணப்பா யார் பண்ணுவாங்க, ஆர்டர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இதை பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் அப்பாவே இதை சொல்லும்போது நான் வந்து சொல்லிடுவேன். அப்பா வந்துட்டு துணி மடிக்காமல் இருக்குது, இது மடிக்காமல் இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்க, அது என்னையே கேட்க மாட்டார், இவளை கேட்பாரு. இதெல்லாம் தான் நான் சொன்னேன். இது வந்து நான் சொல்லுவேன், அப்பா காலைல தான்ப்பா வந்தா, ரெஸ்ட் கூட எடுக்கல, ஏன் வந்து கேட்குறீங்க. யோகி எனக்கு தெரியாது யோகி, ஒரு பக்காவா ஒரு வேலைக்காரியா தான் இருப்பேன், நோ டவுட். ஒரு ஆளுக்கு நைட்டி போட்டுக்கிட்டு இப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். நிஜமாவே அப்படிதான் இருப்பேன். நான் வந்து ஷூட்டு வந்து இல்லை அப்படின்னா 20 நாள் 30 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்தா நான் டயர்ல படுக்கவே மாட்டேன். நான் காலைல இருந்துச்சேன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு, எனக்கு ஆக்சுவலாக அந்த பேக் பெயின் வரணும், எனக்கு அந்த வேலை பார்த்து எனக்கு அந்த பேக் பெயின் வரணும், அப்போ தான் நான் எனக்கு வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படி உஃப்னு உட்காந்துட்டு பொண்ணூஞ்சல் எடுத்துகிட்டு உட்காந்து சேல் பார்த்துட்டு இருப்பேன். சரி ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கல. ஸோ அதையுமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இப்படி தான் நாங்கள் அந்த மல்டிபிளாக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் ஆர்டிஸ்ட்டாக வந்து என்றைக்குமே பிஹேவ் பண்ணது வாய்ப்பு இல்லை, கிடைக்கல எனக்கு. ஆக்சுவலாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்காவது ஒரு நாள் கூட்டுங்க, ஓகே இன்னைக்கு இந்த ஷூட்டிங், இன்னைக்கு ஸ்கெட்யூல், அந்த மாதிரி பட்டா கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, தள்ளி உட்காருங்க அந்த மாதிரிதான். இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கொட்டாகாது, ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது.